வணக்கம்க்கா. உங்க பேர் என்ன? ஆட்டோ ஓட்டுறீங்க, உங்க எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு? வணக்கம், என் பேர் சங்கீதா. ஆட்டோ ஓட்டுறது ஸ்போர்ட்டிவாக தான் இருக்குது. நம்ம எவ்வளோ பிரச்சனையாக இருந்தாலும் வீட்டில் வெளில வந்தோம்னா நம்மளுக்கு தன்னம்பிக்கையாக நம்ம கண்டுபிடிக்கலாம். காசு நம்ம வாழலான்ற தைரியத்தோடு நம்ம வாழறது. பொங்கல் அதுவுமா எல்லாரும் என்ஜாய் பண்ணுறது ஊருக்கு போகிறாங்க பார்க்குறீங்க, நீங்கள் ஆட்டோ ஓட்டுறீங்க. பொங்கல் எல்லோரும் ஊருக்கு போனால் தான் நம்ம காசு கண்டுபிடிக்க முடியும். அது கண்டுபிடிச்சா தான் நாளைக்கு நம்ம பொங்கல் கொண்டாட முடியும். அதான் நம்மளுக்கு வாழ்க்கை. பொதுவாக டிரைவிங் எல்லாம் ஜென்ஸ் அதிகமாக ஓட்டுவாங்க, அதுவும் ஆட்டோலாம் சூஸ் பண்ணுறது கேர்ள்ஸ் கொஞ்சம் கம்மி தானே? இது வருங்காலத்தில் வர அடுத்த 10 வருஷத்துல ஃபுல்லாவே இந்த ஆட்டோ ஓட்டுறது பொம்பளைங்க தான் ஓட்டுவாங்க. அந்த அளவுக்கு ஆயிடும். எதை வச்சு சொல்றீங்க? இல்லை, நிறைய இப்பவே 1000 பேருக்கு மேல ஓட்டுறாங்க சிட்டில. அதனால வர காலத்துல ஆட்டோ ஓடுறது பொம்பளைங்க வேலையா தான் இருக்கும். ஒரு தன்னம்பிக்கையா பெண்கள் சுயமா அவங்க சம்பாதிக்கணும் அப்படின்றதுல எந்த மாதிரி எப்படி இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? பெண்களுக்கு என்ன சொல்றீங்க? பெண்களுக்கு என்ன சொல்றேன்னா, வீட்டுல இருக்கிற ஜென்ஸை நம்ம எதிர்பார்க்காம நம்ம கையில இருக்குது, நம்ம சம்பாதிக்கணும், நம்ம செலவு பண்றேன்னு இருக்கணும். அவங்க கையேது நம்ம நிக்க கூடாது. எவ்வளவுதான் நல்லா கொடுக்குறவரா இருந்தாலும் நம்மளுக்கு நம்ம தொழில நம்ம அதுலதான் நம்மளுக்கு கம்பீரம் இருக்குது. நம்ம தொழில் செஞ்சு நம்ம கண்டுபிடிக்கிறோன்றதுலதான் நம்மளுடைய வாழ்க்கை ஆக்டிவா இருக்கிறதுன்றத காமிக்கிறது, உயிரோட இருக்கிறன்றத காமிக்கிறது தான். வீட்டுல சமையலும் பண்ணிட்டு இந்த மாதிரி வேலையும் செஞ்சும் போது உங்களுக்குள்ள எழுதக்கூடிய அந்த தன்னம்பிக்கை பத்தி பேசுங்க. வீட்டுல சமையலும் காலையில 5 மணிக்கு எழுந்து பண்ணிட்டு நைட்டுக்கு வரைக்கும் தேவையானது என்னன்னு கண்டுபிடிச்சி அதை சரி பண்ணி வச்சுட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறம் கிளம்பி திரும்பவும் செஞ்சுட்டு திரும்பவும் போய் டியூஷனுக்கு அனுப்பிச்சிட்டு எல்லா வேலையும் பார்க்கணும். அதான் லேடிஸு. அவங்க பேர் தான் லேடிஸு. பொங்கலுக்காக மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? பொங்கலுக்கு நல்லா கொண்டாடுங்க. தமிழர் திருநாள், அதை என்னைக்குமே மறக்கக்கூடாது. பாரம்பரியத்தையும் விடக்கூடாது. தமிழர் திருநாளுக்கு வாழ்த்துக்கள். தி நியூஸ் தமிழ் சேனலுக்காக உங்களுக்கு பேட்டி கொடுத்துருக்கீங்க. தி நியூஸ் தமிழ் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்களும் வணக்கங்கள். நன்றி. நன்றி.